ஹாய் வணக்கம், வெல்கம் டு சஹாஜ் ஃபேமிலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் சொரக்காய் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுலேயே ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் லைட்டாக பொரிஞ்சதும் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணிக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சில பேர் சொரக்காயெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. சொரக்காய் குழம்பு எல்லாம் செஞ்சால் ரெகுலராக இருக்குதுன்னு சாப்பிடவே மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி, பிரியாணி ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே நான் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே நான் 2 தக்காளி பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. சும்மா ஒரு தடவை கலந்து விட்டால் போதும். பாருங்கள், இப்போ கலந்து விட்டாச்சு. இது கூடவே நம்ம இப்போ சொரக்காய் சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் சொரக்காயை. இப்போ சொரக்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். சொரக்காயை உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ கலந்து விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும், அப்போ வரைக்கும் நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் போல் ஆச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இப்போ நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் போல் ஆச்சு. இப்போ இது கூட நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து அதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூடவே நான் ஒரு கையளவு புதினா இலை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். அதுக்கு கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது கூடவே நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே தக்காளி சாதம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுலேயே நான் சொல்லியிருக்கேன், வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி குறைவாக சேர்த்துனிங்கன்னா சாப்பாடு குலையாமல் நல்லா உதிரியாக வரும். அதனால் குறைவாக சேர்த்திக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்து அதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. நம்ம லாஸ்ட்டில் இந்த மாதிரி கரம் மசாலா சேர்க்குறப்ப அதோட பிரியாணியோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ கடைசியாக நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்திருக்கேன். 2 டம்ளர் அரிசி, அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம். இப்போ குக்கர் மூடி வச்சு ஒரு 2 விசிலுக்கு வேக விட்டுடலாம். பாருங்கள், இப்போ 2 விசில் ஸ்டீமும் போயிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம சொரக்காய் பிரியாணி. இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம சூடாக பரிமாறலாங்க. அவ்வளோதாங்க, சொரக்காய் பிரியாணி ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஹாஜ் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.